Welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to discuss about the 7th unit topic is plant physiology, biochemistry and biophysics. So in previous class, we discussed about the relationship between the C4 and CAM photosynthesis. ஸோ இந்த C4 அண்ட் CAM photosynthesis இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து C4 pathwayனா என்ன. ஸோ C4 pathway அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் pathway அப்படின்னு சொல்லுவோம். இதில் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் மெக்கானிசம் பார்த்தோம்னா இட்ஸ் வில் பி ப்ரிஃபர்ஸ் த கால்சியம் சைக்கிள் அண்ட் இட்ஸ் வில் பி ஃபவுண்ட் இன் த பிளான்ட் அடாப்டட் ஹாட் அண்ட் ட்ரை கிளைமேட்டாக இருக்கும். ஸோ மெயின் கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கிரான்ஸ் அனாட்டமி சொல்லலாம். இந்த C4 பிளான்ஸ் வந்து யூனிக்யூ லீவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் பண்டில் ஷீட் செல்ஸ் அரேஞ்ச்டு அரௌண்ட் த வாஸ்குலார் பண்டில் சரௌண்டட் பை த மீசோபில் செல்ஸ். இனிஷியல் கார்பன் ஃபிக்சேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மீசோபில் செல்ஸ், அதாவது PEP பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட். சப்போஸ் பாஸ்போஈனால் பைருவேட் வந்து கார்பாக்சிலேஷன் மூலமாக CO2 ஃபிக்ஸ் பண்ணி 3 கார்பன் மாலிகூல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் வந்து பாஸ்போஈனால் பைருவேட். ஸோ இந்த பாஸ்போஈனால் பைருவேட் என்ன பண்ணுது, 4 கார்பன் காம்போனண்ட்டாக வந்து ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த PEP கார்பாக்சிலேஷன் வந்து ஹை எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பண்டில் ஷீட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த 4 கார்பன் மாலிகூல்ஸ் இருக்குது இல்லைங்க. ஸோ அந்த 4 கார்பன் மாலிகூல்ஸாக இருக்கக்கூடியது இந்த மாலேட் ஆஸ்பரேட் இதெல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் த மீசோபில் செல்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு த பண்டில் ஷீட்டில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து CO2 ரிலீஸ்ட் அண்ட் கால்வின் சைக்கிள். ஸோ இது எப்படி வந்து CO2 வந்து ரிலீஸ் பண்ணி கால்வின் சைக்கிளுக்கு ஃபார்ம் ஆகுது, தென் எப்படி ரீஜெனரேட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ், இந்த C4 பேத்தோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்ன, இட்ஸ் வில் பி இன்க்ரீஸிங் த எஃபிஷியன்சி ஆஃப் த ஹை லைட் அண்ட் ஹீட், ரெடியூசிங் த வாட்டர் லாஸ், மினிமைசிங் த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். ஸோ இதில் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது C4க்கு கேம்புக்கு என்ன ரிலேஷன். ஸோ கேம்ப் அப்படிங்கிறது என்னென்னா வந்து கிராசுலேஷியன் ஆசிட் மெட்டபாலிசம். ஸோ கிராசுலேஷியன் ஆசிட் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது வந்து இது C4 சைக்கிள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லியூச் அப்படிங்கிறத LEAETS in 1974 தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபிகர் மூலமாக வந்து இது பண்ணார். அது வந்து C4 பேத்வேனா என்னென்னா கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ் அண்ட் பிரைமரி கார்பாக்சிலேஷன் வந்து எப்படி நடக்குது. ஸோ கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ் வந்து பண்டில் ஷீட்லேயும் பைனரி கார்பாக்சிலேஷன் ப்ராசஸ் வந்து மீசோபில் செல்ஸ்லேயும் நடக்குது. இதே வந்து கேம்ப் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து டே அண்ட் நைட் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ டே டைம்னா வந்து கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ் நடக்குது, நைட் டைம்னா வந்து பிரைமரி கார்பாக்சிலேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக தான் வந்து கேம்புக்கும் C4 சைக்கிளுக்கும் வந்து என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அதாவது வந்து மெயினாக டியூரிங் டே டைம் எப்படி நடக்குது, டியூரிங் த நைட் டைம் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறதான் வந்து இந்த C4 சைக்கிளுக்கும் கேம்ப் சைக்கிளுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன. ஸோ காமனாகவே வந்து இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து இன்ஹேலிங் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் எக்ஸ்ஹேலிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணுறதும் கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸ்ஹேல் பண்ணுறதும் தான் வந்து ரெஸ்பிரேஷனுடைய ப்ராசஸ். ஸோ இந்த ரெஸ்பிரேஷன் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்குது. ஒன் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னா, ஏரோபிக் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷனுக்கு பேர் தான் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் அ செட் ஆஃப் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அக்கரிங் இன் எ செல் டு கன்வெர்ட் கெமிக்கல் எனர்ஜி இன்டு ATP. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த செல்லுக்குள்ளே வந்து ஆக்சிஜனை வச்சு கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ATP மாலிகூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதா வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இட்ஸ் வில் பி டேக்ஸ் பிளேஸ் இன் ஆல் பிளான்ட். ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து எதுலாம் நடக்கும்னு பார்த்தோம்னா எல்லா பிளான்ட்ஸ்லையும் நடக்கும். அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஹியூமன் எக்ஸப்ட் சம் பிரிமிட்டிவ் ப்ரோகேரியாட்ஸ்ல எல்லாம் வந்து இருக்காது. அதை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து ஆக்சிஜன் வந்து என்னவா ஆக்ட் ஆகுனா எலக்ட்ரான் அக்செப்டார் வித் த ஹெல்ப் ஆஃப் it will be producing the ATP more effectively and more quickly.
ஸோ இது சீக்கிரமாக வந்து எஃபெக்டிவாக வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்குள்ளே வந்து நம்ம இன்ஹேல் பண்ணி எக்ஸ்கேல் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் வில் பி டேக்கிங் இன் ஈஸிலி. ஸோ த டபுள் பாண்ட் இன் த ஆக்சிஜன் ஹேஸ் highly energy than other bonds which aid to producing the more ATP. So it will be preferred method of the degradation of pyruvate after the glycolysis, where the pyruvate then enter the mitochondria to be fully oxidized during the Krebs cycle. ஸோ இந்த க்ரப் சைக்கிள் மூலமாக தான் வந்து பைருவேட் வந்து இந்த கிளைகோலைசிஸ் ப்ராசஸ் மூலமாக பைருவேட் வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அதில் வந்து க்ரப் சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ க்ரப் சைக்கிள்னால் வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்கிறது. ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்போஹைட்ரேட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. அந்த கார்போஹைட்ரேட்டை கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதில் கிடைக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் கார்போஹைட்ரேட். நியூட்ரிஷன் நம்ம சாப்பிட்ற ஃபுட் மெட்டீரியல் இருந்தால் தான் வந்து அந்த ஃபுட் மெட்டீரியலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C6H12O6 தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸ் சொல்கிறோம்னா, இதையே வந்து என்ன பண்ணுன்னா கன்வெர்ட் பண்ணுது. இதையே கன்வெர்ட் பண்ணி ஏடிபி மாலிகுல்ஸாக ஜெனரேட் பண்ணி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸோடைய மெயின் ஒர்க். ஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அண்ட் வாட்டர் ஆர் த two product of aerobic respiration along with the energy that is used to add a third phosphate group to the ADP and forming the ATP. So di molecules of phosphate வந்து என்னவா கிடைக்குது, tri molecules of phosphate கிடைக்குது. So other energy rich molecules like NADH and FADH2 are converted into ATP via electron transport chain with oxygen and proton. So during the aerobic respiration, so in the aerobic respiration மூலமா இந்த ATP molecules வந்து produced during the oxidation phosphorylation and the energy of oxygen molecule is used to pump the proton out of the membrane. The passage of the proton creating the potential that it is used into the initial ATP synthesis and producing the ATP from ADP. So tri molecule வந்து di molecules வந்து கன்வெர்ட் ஆகி பாஸ்பேட் குரூப் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 38 ஏடிபிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில். பட் இந்த 30 ஏடிபி மாலிகுல்ஸுமே வந்து எனர்ஜியாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது கிடைக்காது. ஏன்னா சம் லீக்கேஜிங் நம்ம மெம்பரேனில் பார்த்திங்கன்னா சம் லீக்கேஜிங் வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பைருவேட் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக பார்த்தீங்கன்னா 29லேருந்து 30 ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் த கார்போஹைட்ரேட் மாலிகுல்ஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் த மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் யூகேரியாட்டிக் செல் ஆஸ் த என்சைம்ஸ் ஃபார் த ப்ராசஸ் ஆர் ப்ரெசன்ட் தேர். ஸோ இந்த என்சைமேட்டிக் ப்ராசஸ் தான் வந்து இதில் நடக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நடக்கக்கூடியதாக வந்து ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்னா ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்லேயும் நடக்கக்கூடியது. ஸோ அதே மாதிரி லேக் ஆஃப் ஆக்சிஜன்லேயும் நடக்கக்கூடியது. லேக் அப்படின்னா என்னென்னா வந்து பற்றாக்குறை. ஸோ ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலும் என்னாகும், இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ எப்படி ஆக்சிஜன் வந்து பற்றாக்குறை வருது? ஸோ அப்படின்னு எதனாலன்னா நம்ம ஒரு ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்லை ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணும்போதோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு சுளுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த கிராம்ப்ஸ் இட்ஸ் வில் பி ஃபார்ம்டு இன் அவர் பாடி. அது எப்படின்னா வந்து இந்த லாக்டிக் ஆசிட் ப்ரொடக்ஷனால தான் வந்து அது ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் எப்படி வருதுன்னா இட்ஸ் அ லேக் ஆஃப் ஆக்சிஜனில் தான் வரும். ஸோ ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் த ப்ராசஸ். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் where the high electron acceptor is neither oxygen nor pyruvate derivatives. So in anaerobic respiration the electron acceptor can be sulfate ion. ஸோ இதில் வந்து எலக்ட்ரான் அக்செப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சல்ஃபேட் அயான். ஸோ இந்த நைட்ரேட் அயான் ஆர் the variety of other molecule. ஸோ இதில் சல்ஃபேட் அயான் ஆகட்டும் இல்லை நைட்ரேட் அயானாக இருக்கட்டும். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரான் அக்செப்டராக இருக்கும். இல்லை வெரைட்டிஸ் ஆஃப் அதர் மாலிகுல்ஸும் வந்து இதில் இருக்கும். ஸோ சம் RCA it will be called as a methanogen are known used for the carbon dioxide
to the electron acceptor producing the methane as a byproduct. ஸோ இந்த ஆர்ச்சியலியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெத்தனோஜென்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மெத்தனோஜென்ஸ் வந்து என்னவா யூஸ் ஆகுதுன்னா வந்து மீத்தேனாக வந்து ஒரு பை ப்ராடக்டாக வந்து கிடைக்குது. ஸோ சிமிலர்லி இந்த சல்ஃபர் பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியாஸ் எல்லாம் என்னவாகும்னா சல்ஃபேட்டாக வந்து எலக்ட்ரான் அக்செப்டாராக மாறுது. ஸோ இட்ஸ் த ஹைட்ரஜன் சல்ஃபைட் பை த பை ப்ராடக்ட். ஸோ இந்த anaerobic ரெஸ்பிரேஷனில் வந்து எலக்ட்ரான் அக்செப்டர் வந்து சல்ஃபேட் அயானாகவும் இருக்கலாம், இல்லாட்டி நைட்ரேட் அயானாகவும் இருக்கலாம். இதில் வந்து மெத்தனோஜன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வந்து மீத்தேன் வந்து ஒரு பை ப்ராடக்டாக எலக்ட்ரான் அக்செப்டர் அண்ட் மீத்தேன் வந்து பை ப்ராடக்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா வந்து என்னாகுன்னா சல்ஃபேட்டாக மாறுது. தென் ஹைட்ரஜன் சல்ஃபேட் ஆஃப் பை ப்ராடக்டாக வந்து இந்த anaerobic ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் கிடைக்குது. ஸோ தீஸ் ஆர்கானிசம் ரிசைட் இன் த லோ ஆக்சிஜன் என்விரான்மெண்ட் அண்ட் இட்ஸ் வில் பி அப்டைனிங் ஃபார் த anaerobic pathway to break down the chemical fuel. ஸோ இது வந்து anaerobic pathway மூலமாக தான் வந்து பிரேக் டவுன் ஆகி கெமிக்கல் ஃபியூயல்ஸாக வந்து கிடைக்குது. ஸோ இந்த anaerobic respiration வந்து இட்ஸ் சிமிலர் டு த aerobic respiration. aerobic respiration மாதிரியே தான் வந்து anaerobic respiration இருக்கும். ஸோ இஸ் தட் த molecule enter to the electron transport chain to pass the electron to the final electron acceptor. So the final electron acceptor involving in the anaerobic respiration have a similar reduction potential than the oxygen molecules, which result in less energy productions. ஸோ anaerobic respiration அப்படிங்கிறது வந்து இந்த பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ் ஆஃப் கார்பன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர். ஸோ பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் அப்படின்னா என்ன? ஸோ பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து நம்ம எதில் கேள்விப்பட்டிருப்போம்னா வந்து ஃபுட் செயின், ஃபுட் வேர்பில் எல்லாமே வந்து இந்த பயோஜியோகெமிக்கல் சைக்கிளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது எப்படின்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது. ஸோ இந்த ஒரு பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது. இந்த பிளான்ட்டை வந்து என்ன சாப்பிடுதுன்னா இது வந்து கன்சியூமர்ஸ் வந்து இந்த பிளான்ட்டை சாப்பிட்றாங்க. ஸோ இந்த கன்சியூமர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளான்ட்டை வந்து ஒரு ப்ரைமரி கன்சியூமர் வந்து எது சாப்பிடுது? ப்ரைமரி கன்சியூமராக கிராஸ் ஹோப்பர் சாப்பிடுது. ஸோ இந்த கிராஸ் ஹோப்பர்லேருந்து நெக்ஸ்ட்டு யார் சாப்பிடுவாங்க? கிராஸ் ஹோப்பரை வந்து ஃப்ராக் சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ராகை வந்து எது சாப்பிடும்? ஸ்னேக் சாப்பிடும். ஸோ ஸ்னேக்கை வந்து என்ன சாப்பிடும்? ஈகிள் வந்து ஸ்னேக்கை சாப்பிடும். ஸோ ஈகிளுக்கு அடுத்தது வந்து ஈகிளை வந்து ஏதாவது அனிமல் சாப்பிடுமா? இல்லை சாப்பிடாட்டி அந்த ஈகிள் வந்து என்ன ஆகும்? கொஞ்சம் வருஷம் கழித்து வயசானதுக்கப்புறம் அது என்ன ஆயிரும்? இறந்து கீழே விழுந்துடும். ஸோ இறந்து மண்ணில் விழுங்கும்போது என்ன ஆகும்னா மண்ணில் சாயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மைக்ரோ ஆர்கானிசம் டீகம்போசர்ஸ் இருக்குது சாயிலில். ஸோ என்னென்ன டீகம்போசர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கை, இது ரெண்டுமே வந்து டீகம்போசர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்டீரியா அண்ட் ஃபங்கை டீகம்போசர்ஸ் வந்து என்ன பண்ணும்னா அந்த இறந்து போன பாடியை வந்து மக்கி போகிறதுக்கு, டீகம்போஸ் ஆகிறதுக்கு இந்த பாக்டீரியா யூஸ் ஆகும். ஸோ இந்த பாடி வந்து மக்கி போயிருச்சு அப்படின்னா அந்த மக்கின உடம்புல அந்த மக்கி போன உயிரினம் இருக்குதுல்ல அதோடைய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து எதில் சேரும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வில் பி ஜாயினிங் வித் த சாயில். ஸோ எல்லா நியூட்ரிஷன்ஸுமே வந்து எது கூட சேரும்? சாயிலில் சேரும். ஸோ அப்போ அந்த சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் இப்போ மண்ணில் வந்து நிறையா சத்துக்கள் வந்து சேர்ந்து இருக்குது. அப்போ மண்ணில் இருக்கிற சத்துக்களை வந்து எது உறிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் தான் எடுக்கும். ஸோ எகைன் என்ன ஆகும்? த பிளான்ட் இட்ஸ் வில் பி ப்ரொடியூஸ். ஸோ அதே தான் வந்து என்ன சொல்கிறோம்? ப்ரொடியூசர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கும்போது அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆனதை மறுபடியும் என்ன பண்ணுது? மறுபடியும் வந்து கன்சியூமர்ஸ், ஸோ ப்ரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ், டெர்ஷரி கன்சியூமர் மறுபடியும் அதையே எடுத்து சாப்பிடும். மற்ற அனிமல்ஸ் வந்து அதையே சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி ரொட்டீனாக அந்த பிளான்ட் சாப்பிடும். அந்த பிளான்ட்டை வந்து ஒரு கன்சியூமர் சாப்பிடும், அதுக்கடுத்து இன்னொரு கன்சியூமர் சாப்பிடும், நெக்ஸ்ட் இன்னொரு கன்சியூமர் சாப்பிடும். இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக சைக்கிள் ஆகி மறுபடியும் அது என்ன ஆகும்? ஒரு நாள் வந்து எண்ட் ஆஃப் த கன்சியூமர்னு ஒன்று இருக்கும். அந்த எண்ட் ஆஃப் த கன்சியூமர் என்ன ஆகும்? மறுபடியும் சாயிலில் வந்து விழுகிறப்ப மக்கி போய் என்ன ஆயிரும்? அழுகி போயிடும். இந்த பாக்டீரியா ஃபங்கை இந்த புளிச்சு போய் அப்படியே மக்கி போயிடும். அப்போ அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து பிளான்ட்டுக்கு வரும், சாயிலில் வரும். அந்த சாயிலில் இருந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து பிளான்ட் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இந்த ரொட்டீனாக நடக்கக்கூடிய சைக்கிளுக்கு பேர் தான் வந்து பயோஜியோகெமிக்கல் சைக்கிள். ஸோ இந்த பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் வந்து எதில் ரொம்ப மெயின் ரோலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வேர்பில் வந்து ரொம்ப இதாக இருக்குது, எக்கோசிஸ்டத்தில் வந்து இருக்குது. ஸோ இந்த anaerobic ரெஸ்பிரேஷன் வந்து இந்த பயோஜியோகெமிக்கல் மாதிரி தான். ஸோ இந்த பயோஜியோகெமிக்கல் நான் இப்போ பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் செயின் ஃபுட் வேர்பில் வருது. ஸோ இது எப்படி டீகம்போஸ் ஆகி கீழே விழுகிறது அப்படிங்கிறது. ஸோ இதுலேயே வந்து anaerobic ரெஸ்பிரேஷனில் வந்து பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் நடக்குது அப்படின்னா என்ன ஆகுதுன்னா கார்பன் நைட்ரஜனாக மாறுது, நைட்ரஜன் சல்ஃபராக மாறுது,
இது வந்து நம்ம நைட்ரஜன் சைக்கிள் படிக்கும்போது பார்ப்போம். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஆகுது, நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆகுது, அமோனிஃபிகேஷன் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து டீநைட்ரிஃபிகேஷன் ஆகுது, மறுபடியும் வந்து அந்த நைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியரில் போய் சேருது. ஸோ இந்த மாதிரி சைக்கிளிங், ரொட்டேட்டிங் சைக்கிள் நடக்கிறது எல்லாமே வந்து பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த நைட்ரேட் தட் ஆக்ட் ஆஸ் அ எலக்ட்ரான் அக்செப்டர் இன் anaerobic respiration producing the nitrogen gas by product. So this process it will be fixed to the nitrogen to reach the atmosphere. The fermentation is another pathway of anaerobic respiration where the only energy extraction pathway is glycolysis and the pyruvate is further oxidized via citric acid cycle. So in the anaerobic respiration வந்து நான் வந்து two types of cycles வந்து anaerobic respiration நடக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் வந்து அந்த ஃபுட் மாலிகுல்ஸை வந்து என்னவா ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். அந்த ஈஸ்டோட முன்னிலையில் என்னன்னா எத்தனால் ப்ரொடக்ஷன், தட் இஸ் ஆல்கஹால் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இது பியூராக ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணுது, எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் ஆர் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஒன் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இட்ஸ் ஆப்சன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் லேக், பற்றாக்குறை இருக்கும். நம்ம பாடியில் பற்றாக்குறை இருக்கும்போது அது எங்கே நடக்கும்னு பார்த்தோம்னா மசில் செல்ஸில் தான் நடக்கும். ஸோ அப்போ பற்றாக்குறையாக இருக்கும்போது மசில் செல்ஸில் என்ன ஆகும்னா வந்து லாக்டிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிரம்ஸ். அதனால தான் நம்ம வந்து ரொம்ப ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணோம்னா வந்து சுளுக்கு பிடிக்குதுன்னு சொல்லுவோம். நம்ம ஃபீல் பண்ணுவோம் கையில் சுளுக்கு, காலில் சுளுக்கு வருது அப்படின்னு. கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணாலோ இல்லை டீப் ப்ரீத் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது அது சரியாகும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து சீக்கிரமாக சரியாகும், ஒரு சில பேர்த்துக்கு இட்ஸ் வில் பி டேக்கிங் மோர் தென் ஹார்ஸ். ஸோ இந்த மாதிரி இட்ஸ் வில் பி பேஸ்டு ஆன் தேர் பாடி கண்டிஷனுக்கு வந்து இட்ஸ் வில் பி டிஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஸோ இந்த மாதிரி லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறதும் வந்து இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து மசில் செல்ஸில் நடக்கக்கூடியது. anaerobic ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து எத்தனால் ப்ரொடக்ஷன்ஸ் நடக்கக்கூடியது. அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். The energy-rich molecule NADH is also not utilized during the fermentation. So anaerobic respiration takes place in many environments like freshwater, soil, deep sea surfaces. So some microbes in oxygenated environment also utilizing anaerobic respiration because oxygen cannot readily diffuse through their surface. So anaerobic respiration and fermentations both it will be takes place in cytoplasm of prokaryotic cell. So இந்த anaerobic respiration ல பார்த்தோம்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸும் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸும் ரெண்டுமே வந்து எதில் தான் நடக்கும்? ப்ரோகாரியோட்டிக் செல்லில் தான் நடக்கும். So anaerobic respiration or fermentation process takes place in the muscle cells during the immediate contraction and relaxation. The fermentation process result la வந்து it will be only the 2 ATPs per glucose molecules it will be evolved in the anaerobic respiration. Anaerobic respiration நாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னன்னா fermentation process, yeast, அதாவது anaerobic ரெஸ்பிரேஷனில் 2 சொல்லியிருக்கேன். ஒன்றாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ஆக்சிஜன். ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னா எத்தனால் ப்ரொடக்ஷன், லேக் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் இதுதான் வந்து கீ பாயிண்ட். ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுடைய ஓவர்வியூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து இதோடைய ஓவர்வியூஸ் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் இது வந்து கன்வர்ஷன் ஆஃப் த கெமிக்கல் எனர்ஜி. நார்மலாக இருக்கக்கூடிய மெட்டபாலிக் ரியாக்ஷன் மூலமாக ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம்னா வந்து பிளான்ட்டு, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஹியூமன்ஸ் எக்ஸப்ட் ப்ரிமிட்டிவ் ப்ரோகரியாட்டை தவிர எல்லாத்துலேயுமே வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம்னா ஆக்சிஜன் வந்து என்ன எலக்ட்ரான் அக்செப்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஏடிபி மோர் எஃபெக்டிவ்லி மோர் குயிக்லி ஏடிபி மாலிகுல் வில் பி ப்ரொடியூஸ்டு. ஸோ டபுள் பாண்ட் in the oxygen has higher energy and the other bond which aid to producing more ATP. So it is preferred method of degradation of pyruvate after glycolysis where the pyruvate then enters the mitochondria. It's fully oxidated during the
க்ரப் சைக்கிள். ஸோ இது வந்து க்ரப் சைக்கிள்ஸ் மூலமாக தான் வந்து க்ரப் சைக்கிள் ப்ராசஸில் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து நடக்குது. ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து என்ன பண்ணுன்னா கார்போஹைட்ரேட் தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஃபேட் மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து ரியாக்டண்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஆகட்டும், வாட்டர் மாலிகுல், இது 2 ப்ராடக்ட்டுமே வந்து எதில் வருது? ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வரக்கூடியது. ஸோ இதில் வந்து பாஸ்பேட் குரூப் அப்படின்னு பார்த்தோன்னா அடினோசின் டை பாஸ்பேட், டையாக இருக்கிறது 2 மாலிகுல்ஸாக இருக்கக்கூடிய பாஸ்பேட் வந்து ஒரு பாஸ்பேட்டை வந்து ப்ளஸ் பண்ணி அடினோசின் ட்ரை பாஸ்பேட், ட்ரை அப்படின்னா என்னென்னா 3ன்னு அர்த்தம், அதாவது 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ஏடிபிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட் கேஸ் வந்து ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் NADH அண்ட் FADH2 இதெல்லாமே வந்து இட்ஸ் பி கன்வெர்ட்டிங் இன்டு த ஏடிபி மாலிகுல். இதெல்லாம் எதில் கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து என்னென்னா ஆக்சிடேஷன் பாஸ்போரிலேஷன் ப்ராசஸ் மூலமாக எனர்ஜி அண்ட் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகுது? இட்ஸ் பி பம்பிங் த ப்ரோட்டீன் அவுட் ஆஃப் த மெம்பரேன். ஸோ ஏடிபி சிந்தசைஸ் பண்ணுறது தான் மெயின் ஒர்க். ஸோ எவ்வளோ ஏடிபி மாலிகுல்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணுன்னு பார்த்தோன்னா 38 ஏடிபி மாலிகுல்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணும். ஸோ இந்த 38 ஏடிபி மாலிகுல்ஸில் பார்த்தீங்கன்னா 29ல் இருந்து 30 மாலிகுல்ஸ் தான் வந்து ஃபைனலாக வந்து கிடைக்கிறது. ஸோ ரிமைனிங் இந்த 4, 5 to 6, 7, 8 இந்த மாதிரி மாலிகுல்ஸ் எல்லாம் என்னன்னா லீக்கேஜ் ஆஃப் த செல் மெம்பரேனில் வந்து லீக்கேஜ் ஆகி அந்த மூவிங் பைருவேட்லேருந்து மூவ் ஆகிறது, ஒரு செல் டு செல் மூவ் ஆகும்போது இட்ஸ் அ லீக்கேஜிங் ஷார்ட்டேஜ் வந்து காமனாக நடக்கக்கூடியது. ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரிசல்ட்டில் வந்து கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் எது கம்ப்ளீட் ஆகுது? கார்போஹைட்ரேட் மாலிகுல் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடேஷன் ஆகுது. இது எங்கே நடக்கும்னா யூகேரியாட்டிக் செல்லில் பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் இட்ஸ் அ ப்ராசஸ் எல்லாமே வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்னென்னா சும்மா ஒரு ஷார்ட் கீ பார்த்தோம். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன? ஸோ ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நடக்கக்கூடியது. அதில் 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வரும். ஒன்று ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஒன்று, லேக் ஆஃப் ஆக்சிஜன் ஒன்று. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ், ஆல்கஹால் எத்தனால் ப்ரொடக்ஷன் தான். அதே மாதிரி லேக் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் ப்ரொடக்ஷன்ஸ். இதெல்லாமே வந்து இதில் வருது, ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் வருது. So let me practicing some question regarding this topic, aerobic respiration. So what is the final electron acceptor in aerobic respiration? So in the aerobic respiration la final product of the electron. So electron acceptor வந்து final product வந்து என்ன வந்து electron acceptor வருது? So option A carbon dioxide, option B water, option C oxygen and option D hydrogen. ஸோ இதில் எந்த மாலிகுல் வந்து ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டராக வந்து எதில் வருதுங்க? ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஆக்சிஜன் தான் வந்து ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டராக வருது. ஏன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து த ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டர் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இஸ் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வந்து கம்பைன் வித் எலக்ட்ரான் அண்ட் ஹைட்ரஜன் அயான் டு ஃபார்ம் த வாட்டர். இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ப்ராசஸ். அதாவது கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ்ட் ஆஃப் த க்ரப் சைக்கிள். இட்ஸ் நாட் த final electron acceptor. The hydrogen is involved forming water, but it's not a primary acceptor of the oxygen acceptor in the electron. So oxygen, option C oxygen is the correct answer. So next question, where does the க்ரப் சைக்கிள்னா வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே நடக்குது? வேர் இட்ஸ் வில் பி டேக்ஸ் பிளேஸ் இன் யூகேரியாட்ஸில் எங்கே நடக்குது? ஸோ ஆப்ஷன் ஏ சைட்டோபிளாசம், ஆப்ஷன் பி மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ், ஆப்ஷன் சி இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன், ஆப்ஷன் சி ரிபோசோம். ஸோ இந்த க்ரப் சைக்கிள் வந்து எதில் நடக்குதுன்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் தான் நடக்கும். ஏன்னா க்ரப் சைக்கிளை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லுவோம். இது வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து யூகேரியாட்டிக் செல் எங்கே நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் தான் நடக்கும். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து தப்பு. சைட்டோபிளாசம், இன்னர் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ரிபோசோம்ஸ் எல்லாமே வந்து தப்பு. ஏன்னா சைட்டோபிளாசமில் வந்து கிளைகோலைசிஸ் ப்ராசஸ் தான் வந்து சைட்டோபிளாசத்தில் நடக்கும். இன்னர் மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து என்ன நடக்கும்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கும். அதாவது ஆக்சிடேஷன் பாஸ்போரிலேஷன் ப்ராசஸ் நடக்கும். புரோட்டீன் சிந்தசிஸில் தான் வந்து ரிபோசோம் நடக்கும். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் தான் வந்து என்ன நடக்கும்? க்ரப் சைக்கிள் சிட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஷன் நடக்கும். ஸோ ஆப்ஷன் பி மைட்டோகாண்ட்ரியா இஸ் த கரெக்ட் ஆன்சர். So the next question,
What is the net gain of ATP molecules from 1 molecules of glucose during the aerobic respiration? So இந்த ATP molecule productionல ஒரு molecules of glucose வந்து எவ்வளோ ATP molecules கொடுக்குது? Option A 2 ATP, Option B 4 ATP, Option C 66 to 68 ATP, Option D 100 ATP. ஸோ இதில் என்ன ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 36 to 38 ஏடிபி தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா 2 ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கிளைகோலைசிஸ் ப்ராசஸில் தான் 2 ஏடிபி மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி கிரப் சைக்கிள்லேயும் ஆகட்டும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ஆக்சிடேஷன், பாஸ்போரிலேஷன் எல்லாத்துலேயுமே வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா NADH, FADH2 இதெல்லாம் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கிரப் சைக்கிள் ஆகட்டும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஆகட்டும், இதுதான் ஃபார்ம் ஆகும். கிளைகோலைசிஸில் தான் வந்து 2 ஏடிபி மாலிகுல் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் யூகேரியாட்டிக் செல்லில் வந்து 6 to 38 மாலிகுல் வந்து எதில் ப்ரொடியூஸ் ஆகும்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 4th question. Which of the following is the correct sequence of the stages in aerobic respiration? So aerobic respiration la correct ஆன sequence என்ன? Option A Krebs cycle, glycolysis, electron transport chain. Option B glycolysis, electron transport chain, Krebs cycle. Option C glycolysis, Krebs cycle, electron transport chain. Option D electron transport chain, Krebs cycle and glycolysis. So option C glycolysis, Krebs cycle and electron transport chain is the correct answer. ஸோ ஏன்னா கிளைகாலிஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து கிரப் சைக்கிள் கிளைகாலிசிஸ் ப்ராசஸில் வந்து என்ன ஆகுனா குளுக்கோஸ் வந்து பைருவேட்டாக மாறும். கிரப் சைக்கிளில் பைருவேட் வந்து சிட்ரிக் ஆசிட்டாக மாறும். ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் என்ன ஆகும்? மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் இருந்து அந்த எலக்ட்ரானை கேரி பண்ணி செல்லுக்கு ஏடிபி மாலிகுல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து அடுத்தடுத்து ஒரு சீக்வன்ஸாக நடக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So the 5th question. What are the main end product of aerobic respiration? So aerobic respiration நாலே இந்த presence of oxygen. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் என்ன கிடைக்கும்? ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜிக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்? வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து வரும், கார்பன் டை ஆக்சைடு வரும். ஸோ இது எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் ஏ லாக்டிக் ஆசிட் அண்ட் எனர்ஜி, ஆப்ஷன் பி எத்தனால், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எனர்ஜி, திஸ் இஸ் CO2, and option C carbon dioxide, water and energy, option D glucose and oxygen. So கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் வந்து குளுக்கோஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ரிமைனிங் 3 வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்காது. இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸோட ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இன் நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss about the anaerobic respiration. ஸோ anaerobic respiration அப்படின்னா நம்ம இன்றைக்கி இப்போ பார்த்தோம். anaerobicனா வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு we will discuss on next class. So I hope you are understanding about this video. Study well. We will meet on the next class. The topic is anaerobic respiration. Thank you.